32 முழாம் உடைய ஒரு பனைமரத்தில் பச்சோன்றி ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பனைமரத்தோட ஹைட்டு வந்து 32 முழாம், அதை எழுதிக்கிட்டேன். ஸோ பச்சை வந்து என்ன பண்ணுது, அந்த மரத்து மேலே ஏற முயற்சி பண்ணுது. அப்போது அது ஒரு நாளைக்கு ஒரு ஜான் மேலே ஏறுது. அப்போது 1 டேக்கு எவ்வளோ ஏறுது, ஒரு ஜான். சரியா? அதே மாதிரி 4 விரல் கீழே இறங்குது. அப்போது ஒரு ஜான் ஏறுச்சுன்னா கொஞ்சம் 4 விரல் கீழே இறங்குதா. அப்போது இதை மைனஸ்னு எழுதிப்போமா, ஏன்னா கீழே இறங்குதில்ல. ஸோ மர உச்சியை அடைய, அது மரத்தோட டாப்புக்கு போகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எனக்கு இதில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று முலாம், ஜான், விரல். இந்த 3தோட லிங்க்கை தெரிஞ்சுப்போம். ஒரு முலாம் ஈக்குவல்ட்டு நமக்கு வந்து 2 ஜான், அதாவது ஒரு முலாம் அளந்திங்கன்னா 2 ஜான் வரும்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஒரு ஜான் ஈக்குவல்ட்டு 12 விரல்கள். ஓகேவா? அப்போது ஒரு முலாம், ஜான், விரல் எல்லாத்துக்குள்ளே லிங்க்கை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் விரலாக மாற்றுவோம். இதுக்கிலே சின்ன யூனிட் அதுதான். எனக்கு ஒரு முலாம் ஈக்குவல்ட்டு எவ்வளோனா, இது ரெண்டையும் பெருக்குனா 24 விரல்கள் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு முலாம் 24 விரல். அப்போ 32 முலாம் எத்தனை விரல் வரும்? 32 இன்ட்டு 24ன்னு போட்டால் ஆன்சர் வருமா? ஸோ இது என்னது, மொத்த ஹைட்டு நான் விரல்களில் மாற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுது, ஒரு ஜான் மேலே ஏறுது, 4 விரல் கீழே இறங்குது. ஒரு ஜான் ஈக்குவல்ட்டு 12 விரல். அப்போ 12 விரல் மைனஸ் 4 விரல்னு போடணுமா? ஓகே. இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 8 விரல்னு வருமா? அப்போ அது ஒரு நாளைக்கு எவ்வளோ மேலே ஏறுது, 8 விரல் மேலே ஏறுது. மொத்த விரல்கள் எண்ணிக்கையிலேருந்து இந்த 8 விரலை வகுத்தா அது எத்தனை நாளில் ஏறி இருக்குன்னு நமக்கு தெரியும். மொத்த விரல்கள் என்ன, 32 இன்ட்டு 24 டிவைடட் பை 8. இதை அடித்தா எனக்கு 4ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா 96. அப்போ அது 96 நாட்களில் மேலே ஏறி இருக்கும்.